ஹலோ அச்சீவர்ஸ். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் நம்மளால் ஒரு சில கொஷின்ஸ் அட்டன் பண்ணவே முடியாது. ரீசன் என்னென்னா, அது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டுருவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் நம்மளால் ஏன் அட்டன் பண்ண முடியலன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரே நாளில் படித்து முடிக்க முடியாது. அது ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேக்ட்ஸும் ப்ளஸ் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கணும். நம்மளால் எல்லாத்தையும் ஒரே நாளில் பார்த்துட முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியாது. நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முன்னாடியே நம்ம சொசைட்டியில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஸோ இது எக்ஸாமுக்காக படிக்கணுன்றதை விட நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக படித்தா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எக்ஸாம்ஸ்க்கு இது யூஸ் ஆகும், நம்மளோட பர்சனல் லைஃப்க்கும் யூஸ் ஆகும். ஸோ இது மொத்தமாக பல்காக படிக்கிறத விட எவ்ரிடே ஒரு 5 minutes நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இது ஈஸியாக படிச்சிட முடியும். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஒரு கண்டென்ட்டாக இன்றைக்கி நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதால மொதல் 2 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதை ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். முக்கிய தினங்கள் என்னென்னு இன்றைக்கி பார்ப்போம். உலக குடும்ப தினம், குளோபல் ஃபேமிலி டே ஜனவரி 1 உலக குடும்ப தினமாக அனுசரிக்கிறோம். அண்டு உலக உள்முக சிந்தனையாளர்கள் தினம், வேர்ல்டு இன்ட்ரோவர்ட்ஸ் டே ஜனவரி 2 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். திருக்குறள் வாரம் ஆண்டுதோறும் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் ஆண்டு 5வது உலகத்தமிழ் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது. திருவள்ளுவர் சிலை 133 அடி உள்ளது. எடை 700 டன். கற்கள் 3681 கற்களை கொண்டுள்ளது. கண்ணாடி பாலம், கடல் கண்ணாடி பாலம் கன்னியாகுமரியின் விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கும் வகையில் கடல் மீது கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 2000 ஜனவரி 1 நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் 25வது ஆண்டு வெள்ளி விழா இப்போ நடைபெற்று இருக்கிறதால இப்போ இந்த நியூஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அடிப்படுது. தென் கடல் மீது அமைக்கப்பட்ட மிக நீளமான பாலம் அடல் சேது பாலம் 21.8 கிலோமீட்டர் மகாராஷ்டிராவில் இருக்குது. விஜய கரிசல் குளம், வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளம் 3ஆம் கட்ட அகழாய்வில் கைரேகை பதிவுடன் கூடிய அள்ளி மொட்டு வடிவிலான ஆட்டக்காய் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புதிய மாநகராட்சி, தமிழகத்தில் புதிய மாநகராட்சியாக ஊட்டி உருவாக உள்ளது. புதிய மாநகராட்சிக்கான நிபந்தனைகள் 2 இருக்குது. மக்கள் தொகை 2 லட்சமாகவும் வருமானம் 20 கோடியும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் கற்பித்தல் திட்டம், பிஜி தீவில் தமிழ் கற்பித்தல் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை, இந்தியாவில் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதத்தில் முடிவடைந்தது. வடகிழக்கு பருவமழை காலம் அக்டோபர் முதல் டிசம்பர். சராசரி மழைப்பொழிவு 44.2 சென்டிமீட்டர் ஆகும். நம்ம இந்தியாவோட சராசரி மழைப்பொழிவு 44.2 சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழையில். சீர்திருத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு சீர்திருத்த ஆண்டாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஐநா அறிவித்துள்ள ஆண்டுகள், மேலும் ஒரு ஐநா அறிவித்த ஆண்டுகளை பார்ப்போம். 2024 சர்வதேச ஒட்டக ஆண்டாகவும், 2025 சர்வதேச கூட்டுறவு ஆண்டாகவும், சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு, இதுவும் 2025 தான். சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு, சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாகவும், 2026ஆம் ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பணக்கார முதல்வர்கள், நம்ம இந்தியாவோட பணக்கார முதல்வர்கள்லாம் முதலிடத்தை சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வரும், கடைசி இடம் மம்தா பானர்ஜி மேற்கு வங்காள முதல்வரும், 14வது இடம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பெற்றுள்ளாங்க. மக்கள் தொகை, இந்தியாவில் 141 கோடி மக்கள் தொகையுடன் மக்கள் தொகை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது இந்தியா. சீனா 2வது இடம் பிடித்துள்ளது. உலகின் மக்கள் தொகை 809 கோடியை தாண்டியுள்ளது. விவாட் சே விஸ்வாஸ் திட்டம், வரி செலுத்தும் போது ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க விவாட் சே விஸ்வாஸ் திட்டத்தினை நிதி அமைச்சகம் துவங்கியுள்ளது. சிவாஜி சிலை, இந்திய இராணுவம் பாங்காக் ஏரியில் சிவாஜி சிலை நிறுவியுள்ளது. இது இந்திய சீன எல்லையை பிரிக்கும் கட்டுப்பாட்டு கோட்டு அருகே அமைந்துள்ளது. வெப்பமான ஆண்டு, இந்தியாவில் 2024ஆம் ஆண்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக வெப்பமான ஆண்டாக அறிவித்துள்ளது. சிஆர்பிஎஃப்பின் டைரக்டர் ஜெனரலாக விதுல் குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிஆர்பிஎஃப்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், மத்திய ரிசர்வ் போலீஸ் படை. இது உருவாக்கப்பட்ட நாள் 27/7/1939.
அபிஜித் பானர்ஜி சாணுக் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி என்ற புத்தகத்தினை எழுதியுள்ளார். 2019 ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்றுள்ளார். ட்ராண்ட் கோடு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே 2640 கிலோமீட்டர் தொலைவில் எல்லைக்கோடு வரையப்பட்டுள்ளது. இக்கோடு 1893 வரையப்பட்டது. ஜிம்மி கார்டர் சமீபத்தில் அமெரிக்காவின் 39வது ஜனாதிபதியாக ஜிம்மி கார்டர் காலமானார். இவரின் இந்திய வருகையொட்டி ஹரியானாவில் உள்ள தௌலத்பூர் கிராமம் இவரின் பெயரிலேயே கார்டர்புரி என்று அழைக்கப்படுகிறது. கிரிபாதி ஆர் கிரிபாட்டி நியூசிலாந்தின் அருகே உள்ள தீவான கிரிபாதி தீவு முதலில் புத்தாண்டை கொண்டாடியது. உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீராங்கனை வைஷாலி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். வைஷாலி நம்ம செஸ் சாம்பியன் பிரக்யானந்தாவோட சிஸ்டர். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.